Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க, நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். 2024 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதிலேருந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி, செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, தேர்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் சி, ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி, சிக்ஸ்த் ஒன்னோட ஏ, செவன்த் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, எயித் ஒன்னோட ஆன்சர் வந்து டி, நைன்த் ஒன்னோட ஆன்சர் வந்து பி, 10th ஒன்னோட ஆன்சர் வந்து ஏ, 11th ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி, 12th ஒன்னோட ஆன்சர் வந்து டி. சரியா, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 13th ஒன்னோட ஆன்சர் வந்து டி, 14th ஒன்னோட ஆன்சர் ஏ, 15th ஒன்னோட டி, 16th ஒன்னோட ஏ, 17th ஒன்னோட பி, 18th ஒன்னோட ஆன்சர் டி, 19th ஒன்னோட ஆன்சர் ஏ. சரியா, 20th ஒன்னோட ஆன்சர் வந்து டி. சரியா, இதெல்லாம் நம்ம தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 மார்க்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 26வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து செகண்ட் வேல்யூமில் இருக்கக்கூடிய வெக்டர் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 27th கொஸ்டின் வந்து 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். சரி, கால்குலேட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு. அதுக்கப்புறம் 28வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி நமக்கு வந்து 10th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 29வது சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்டகிரேட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. சரியா, 11th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 30வது கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் வந்து பார்க்கும்போது 31வது கொஸ்டின் வந்து அதாவது ஃபைண்ட் தி ரேஞ்ச், இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின், நிறைய பப்ளிக் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின் வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 33வது கொஸ்டின் வந்து நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டோம், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் என், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த 4th சாப்டர்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 34வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் தி கான்ஸ்டன்ட் டேர்ம். சரியா, ரொம்ப முக்கியமான பார்ட்டு 5th சாப்டர்லேருந்து என்ன பார்த்தா கேட்டிருக்காங்க. 35வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லோக்கஸ் ஆஃப் தி மூவிங் பாயிண்ட். சரியா, 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 36வது கொஸ்டின் 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாமில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 37வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 38வது கொஸ்டின் ஃபைண்ட் தி dy by dx, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் கூட. சரியா, 39வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் என்ன, ஃபைண்ட் தி என்ன கொடுத்துருக்காங்க, f of x கொடுத்துருக்காங்க. சரி, f dash of x கொடுத்துருக்காங்க. அதை ஒன் டைம் நம்ம இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடச்சிடும், f of x கிடச்சிடும். 40வது கொஸ்டின் ஃபைண்ட் தி பிரின்சிபல் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் 40வது கொஸ்டின், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான 5 மார்க்ஸ் தான் என்னன்னு பார்த்தா கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு நமக்கு சொல்லியிருக்கோமோ அதிலிருந்து தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 11th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேணாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் அதுலேருந்தே நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துடும். சரியா, அதனால் கவலைப்படாதீங்க. நல்லபடியாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தெளிவாக நீங்கள் பாருங்கள். நாம் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.